13 ப்ரோ மேக்ஸ் ஒயிட். நம்ம வீடியோ போடப்படா நினைச்சாலும் ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒவ்வொரு ஃபோன் வருது. ஒரு ஃபோன் வந்தீங்க அது க்ரீன் ஸ்க்ரீன். இந்த இதுக்கு முதல் ஒன்று வந்தீங்க அதுவும் ஒயிட் ஸ்க்ரீன். இதுவும் 13 ப்ரோ மேக்ஸ், இதுவும் ஒயிட் ஸ்க்ரீன். ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒவ்வொரு ஃபோன் செட் ஆகிடுது. இங்கே பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி உள்ளுக்கு. நீங்கள் பார்த்தீங்களா, பேட்டரி டேக் வச்சு பூஸ்ட் பண்ணியிருக்காங்க பேட்டரியை. இப்போ இந்த ஃபோனெல்லாம் இப்போ நம்ம நார்மலாக எத்தனை இருக்கும், ஒரு 75 ஒரு நம்மகிட்ட இந்த பேட்டரி டேக் இருக்கு தானே, இந்த டேக் இந்த டேக்கை வச்சு ப்ரோக்ராம் பண்ணி ஒரு 80 90 100 அந்த மாதிரிக்கு பூஸ்ட் பண்ணிட்டு போட்டு அப்படியே ஃபிட் பண்ணிடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன தெரியாது, போன கலட்டு பட்டுக்கு தெரியாது, பேட்டரி 80 ஆயிருக்கு 70 ஆயிருக்கு சொல்லி தெரியும். ஆனால் ரியலாக இங்கே பாருங்கள், இப்போ இந்த 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 டெக் இருக்கு தானே, இந்த டெக்கை கலட்டிட்டு இந்த பேட்டரியை அடிச்சுன்னு சொன்னால் இதில் என்ன ரியல் பெர்சன்டேஜ் இருக்கோ அது காட்டும். இப்போ அந்த பெர்சன்டேஜை மறைக்கிறதுக்காகனியாக இந்த டேக் கொண்டு வச்சு இங்கே பாருங்கள் பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது துபாயிலேருந்து வர நிறைய ஃபோனுக்கு இந்த டேக் வந்திருக்கும். ஊருக்குள்ளேயும் இப்படி கொஞ்சம் தெரியுது. ஆனால் நம்ம இதை செஞ்சு கொடுக்குறோம்ல, இந்த டேக் வைக்கிறேன்னு சொன்னால் நம்ம இந்த வேலை செய்ய தேவையில்லை. ஏன்னு சொன்னால் ஜென்யூன் பேட்டரி இருக்கு. ஜென்யூன் பேட்டரி மாற்றினோம்னாங்க உள்ளுக்குள்ளே வந்து அன்னோன் பார்ட்டுன்னு சொல்லி காட்டும். விரும்பாதவங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் ஜென்யூன் பேட்டரி இருக்குது, யூஸ் பார்ட் காட்டுற பேட்டரி, அந்த பேட்டரியை வாங்கி வைக்கலாம். இப்போ இதுக்கு பாருங்கள், இது ஒரு டேக் ஒன்றை வச்சு ஜஸ்ட்டு ப்ரோக்ராம் பண்ணிக்காங்க. ஆனால் பேட்டரி சார்ஜில் நிற்க மாட்டேன். உள்ளுக்கு பெர்சன்டேஜ் என்ன காட்டும், 80 70 காட்டும், அவ்வளவும் தான். இப்போ கஸ்டமர் தான். இப்போ நம்ம ஃபோன் வாங்கக்குள்ளே என்ன செய்யறோம்னு சொன்னால் ஃபெஸ்டிவல் வந்து பேட்டரியை தான் பார்ப்பாங்க. இப்போ இந்த 13 ப்ரோ மேக்ஸில் வந்து எத்தனை வருஷம் இருக்கும் இருப்பாங்க, எப்படியும் பேட்டரி ஒரு 70 75 அது குறைஞ்சிருக்கும். குறைஞ்சிருந்தா நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னால் யூஸ் பண்ணியிருப்பாங்க பேட்டரி குறைஞ்சிருக்குன்னு சொல்லி. இப்போ நம்ம என்ன நினைப்போம், பேட்டரி எல்லாரும் வாங்குறவங்க எல்லாம் நினைப்போம் பேட்டரி 90க்கு மேலே இருக்கணும் 80க்கு மேலே இருக்கணும். அப்போ 80க்கு மேலே இருந்தால் என்ன நடந்திருக்கும், பூஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த அறைக்கு இப்படி ஒரு டேக் கொண்டு வச்சு உள்ளுக்கு பூஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நமக்கு விளங்கிறோம். ஏன்னு சொன்னால் ஃபோன் வந்து எத்தனை வருஷம் ஆகிட்டு, அவ்வளோ காலமும் ஒரே பெர்சன்டேஜ் இருக்குமா, இருக்காது. அப்போ எப்படியும் பூஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம விளங்கிக்கணும். அடுத்து இப்போ நம்ம இந்த ஃபோன் வாங்கக்குள்ளே இப்போ பெட்ரி ஒன்று சேஞ்ச் பண்ணியிருந்தா ஒன்று ஒரு இஷ்யூ ஒன்று வரப்போகிறது இல்லை. கலட்டுப்பட்டிருக்குன்னு நினைப்பாங்க. இப்படியும் பெட்ரி மாற்றினா இப்படியும் கலட்டுப்பட்டிருக்கும். ஆனால் சரியானவங்க அந்த வாட்டர் சீலெல்லாம் அடித்து சரியாக ஃபிட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் ஃபோன் ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஒரு ஒரு பைக் வாங்க போகிறோம்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு டயரை பார்ப்போம். டயர் பழைய டயராக இருந்தால் நம்ம வாங்குவோமா, வாங்க மாட்டோம். டயர் பழசாக இருக்குன்னு பார்ப்போம். புது டயராக இருந்தால் நல்ல புது டயரை போட்டிருக்கான்னு சொல்லி வாங்குவோம். அதே மாதிரி தான் ஃபோனுக்கு பெட்ரி சேஞ்ச் பண்ணியிருந்தான்னு சொன்னால் நல்ல பெட்ரியாக பண்ணியிருந்தான்னு சொன்னால் ஓகே, பெட்ரி மாதிரிக்கா இன்னும் கொஞ்சம் பெட்ரி லைஃப் கொஞ்சம் கிடைக்கும். இப்போ அதே பெட்ரியை பூஸ்ட் பண்ணி தந்தானு சொன்னால் நமக்கு இப்படி கலட்டி பார்த்தா தான் தெரியும். 3 அடித்தாலும் இது பெட்ரி 100% தான் காட்டும், 80 தான் காட்டும். ஆனால் கலட்டி பார்த்தா தான் நமக்கு தெரியும் உள்ளுக்கு என்ன வரைக்கும் டேக் வச்சு பூஸ்ட் பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லி. சரி, நமக்கு வந்த பிரச்சனை ஒயிட் ஸ்க்ரீன், நம்ம அதை செய்வோம். ஓகே, அவ்வளோ பார்த்தீங்களா, ஒரே ஒரு சிங்கிள் லைன்.